வணக்கம். இன்னைக்கு நாம வெறும் ஒரு சாதாரண கதைய மட்டும் கேட்க போறதில்ல. உலகமே இன்னைக்கு வரைக்கும் வியந்து பார்க்கிற ஒரு அற்புதமான, தெய்வீகமான காதல் காவியத்த பத்தி தான் இந்த விளக்கத் தொகுப்புல பார்க்க போறோம். மனித உணர்வுகளை எல்லாம் தாண்டி 2 ஆன்மாக்கள் எப்படி ஒண்ணா இணைஞ்சது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வாங்க நாம கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போகலாம். இந்த தெய்வீக காதல் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? விருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு மாயாஜாலமான இடத்துல தான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதிகாலை நேரத்துல சூரியன் மெல்லமா உதிக்குது. அந்த பொன்னிற ஒளியில யமுனை நதி ரொம்ப அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. சுத்தி பசுமையான காடுகள், அமைதியா நடந்து போற பசுக்கள், எப்ப பார்த்தாலும் முகத்துல சிரிப்போட இருக்கிற மக்கள். ஆமாங்க, இதுதான் நம்ம கதைகள்ல படிச்ச அந்த பழமையான கிராமம், விருந்தாவனம். ஒரு சினிமா படத்துல வர்ற மாதிரி அவ்ளோ அழகான ஒரு இடம் அது. இப்போ அங்க பாருங்க, அந்த பெரிய மரத்துக்கு அடியில ஒரு சின்ன பையன் நிக்கிறான் இல்லையா? அவனை சுத்தி ஒரு ஒரு தெய்வீகமான ஒளிவட்டம் இருக்கிறது உங்களால உணர முடியுதா? கருநீல நிறம், தலையில ஒரு அழகான மயில் இறகு, மஞ்சள் நிற பட்டு ஆடை. இதை எல்லாத்தையும் விட அந்த ஊரையே காந்த மாதிரி ஈர்க்கிற அவனோட அந்த புல்லாங்குழல் இசை சான்ஸே இல்ல, அவ்ளோ இனிமே. அந்த புல்லாங்குழல் இசையில தன்னை அப்படியே முழுசா தொலைச்சவங்க தான் ராதே. அவங்க ரொம்பவும் அழகான, அன்பான ஒரு பெண். ஒரு நாள் சாயங்காலம் அந்த நிலா வெளிச்சத்துல யமுனை நதிக்கரையில கிருஷ்ணரோட அந்த இசைய கேட்ட உடனே ராதையோட இதயம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க புல்லாங்குழல் தான் என்னை இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த நொடிதான் அவங்க 2 பேரோட அந்த மாயாஜாலமான முதல் சந்திப்பு. இந்த முதல் சந்திப்புக்கு பிறகு அவங்களோட குறும்பும் காதலும் அந்த காட்டுல எப்படி ஒரு சிரிப்பொலியா மாறுச்சுன்னு இப்போ பார்க்கலாம். அவங்களோட இந்த அழகான பயணம் எப்படி போச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. நதிக்கரையில ஆரம்பிச்ச அந்த முதல் சந்திப்பு, அப்புறம் காட்டுப்பாதைகள்ல அவங்களோட தினசரி பயணங்கள், அதன் பிறகு பௌர்ணமி நிலவுல நடந்த அந்த பிரம்மாண்டமான ராசலீலா, கடைசியா மதுராக்கு பிரிஞ்சு போற அந்த மனது உடைக்கும் தருணம் வரைக்கும் ஒரு பெரிய எமோஷனல் ரோலர் கோஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். யமுனை நதிக்கரையில நடந்து போறது, சுத்தி பறக்கிற பட்டாம்பூச்சிகளை பார்த்து ரசிக்கிறதுன்னு அவங்களோட ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாவே நகர்ந்துச்சு. கிருஷ்ணருக்கு எப்போதுமே ராதைய சிரிக்க வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கிருஷ்ணர் ரகசியமா வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சரியா அந்த நேரத்துல ராதை அவரை கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. ஒரு குறும்போட, ஓஹோ, நீங்க எல்லார் வீட்லயும் இப்படிதான் வெண்ணெய் திருடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சின்ன உரையாடல் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அழகான நெருக்கம் இருந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் வெண்ணெய மட்டும் திருடல ராதே, மனிதர்களோட இதயத்தையும் தான் திருடுவே அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் ராதைக்கு அப்படியே வெக்கம் வந்துருச்சு. அவங்கள சுத்தி ஒரு மாயாஜாலமான ஒளி பரவுன மாதிரி ஒரு ஃபீல். நிஜமாவே இது ரொம்ப கியூட்டான ஒரு தருணம். சரி, இப்ப நாம அந்த பிரம்மாண்டமான ராசலீலா நடனத்துக்கு போகலாம். முழு நிலவு வெளிச்சத்துல நடந்த ஒரு அபூர்வமான நிகழ்வு அது. விருந்தாவனத்துல ஒரு பிரம்மாண்டமான ராசலீலா நடன திருவிழா நடந்துச்சு. இது வெறும் டான்ஸ் கிடையாதுங்க, இரு ஆன்மாக்களோட ஒரு தெய்வீக சங்கமம். அந்த பௌர்ணமி இரவுல கிருஷ்ணரோட இசைய கேட்டு அங்க இருந்த கோபிகைகள் எல்லாரும் தங்கள மறந்து ஆடினாங்க. ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்திலயும் கிருஷ்ணரோட கண்கள் யார மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா? கரெக்ட், ராதைய மட்டும்தான். அந்த அழகான தருணத்துல, நிலா வெளிச்சத்துல கிருஷ்ணர் ரொம்ப மென்மையா ராதையோட கைகளை பிடிச்சிட்டு அவங்க கண்ண ஆழமா பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த உலகத்துல ஏன் ஆன்மாவை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதர் நீ மட்டும்தான் அப்படின்னு. இத கேட்டதும் ராதையோட கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. இவங்களுக்கு இடையில இருந்தது வெறும் காதல் மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறது அப்போ உறுதியாயிடுச்சு. எல்லாம் ஒரு கனவு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கல்ல. ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது. இந்த சந்தோஷம் இப்படியே நிரந்தரமா நீடிக்குமா? இந்த 2 இதயங்களும் எப்பவுமே பிரியாம இருக்குமா? கண்டிப்பா இல்ல. வரப்போற அந்த மிகப்பெரிய புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதிதான் இது. இதயத்தை சுக்குநூறா உடைக்கக்கூடிய ஒரு செய்தி மதுராவில இருந்து வருது. அது என்னன்னு பாப்போம். ஒரு நாள் கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பதற்றத்தோட ஓடி வராங்க. கம்சன் அப்படிங்கிற அந்த கொடிய அரசனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் உடனே மதுராவுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஒரு செய்தி வருது. கிருஷ்ணர் தங்களை விட்டு போக போறாரு அப்படிங்கறத உணர்ந்த அந்த நிமிஷம் ராதையோட இதயம் அப்படியே உடைஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சிய அவங்களால தாங்கவே முடியல. நீங்க நிஜமாவே என்ன விட்டு போக போறீங்களா அப்படின்னு கண்ணீரோட கேக்குற ராதே கிட்ட கிருஷ்ணர் ஒரு சத்தியம் பண்றாரு. நான் உடலால் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகலாம், ஆனா உன் இதயத்தை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணீர் வழியிற அந்த 2 பேருக்கும் நடுவுல நடந்த இந்த வாக்குறுதி ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம்.
அடுத்த நாள் அந்த விருந்தாவனமே சோகத்துல மூழ்கிருச்சு. கிருஷ்ணர் ஒரு அரச தேர்ல ஏறி போகும்போது அந்த ஊர் மக்களே கதறி அழுதாங்க. ஆனா ராதை அவங்க மட்டும் எந்த சத்தமும் இல்லாம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு அவர் தூரமா போறத அப்படியே சிலையா நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி தனிமையில யமுனை நதிக்கரையில நின்னு ராதை விட்ட கண்ணீர் இருக்கே, அந்த வழிய வார்த்தையால சொல்லவே முடியாது. கடைசியா இந்த கதை எப்படி ஒரு ஆன்மீக சங்கமமா நித்திய காதலா மாறுச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான தூரத்துக்கும் ஆன்மீக ரீதியான நெருக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் மதுரால ஒரு பெரிய அரசராகி இருக்கலாம், பல பேரை கல்யாணமும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவரோட மனசுல ராதகி இருந்த இடத்த வேற யாராலையும் கடைசி வரைக்கும் நிரப்பவே முடியல. ஏன்னா ராதா ஒரு சாதாரண காதலி கிடையாது, அவங்க கிருஷ்ணரோட ஆன்மால ஒரு பாதி. ராதே தன்னோட வாழ்நாள் முழுசும் கிருஷ்ணரோட நினைவுகள்லே தான் வாழ்ந்தாங்க. காத்துல ஒரு சின்ன புல்லாங்குழல் சத்தம் கேட்டா கூட தான் கிருஷ்ணர் வந்துட்டாரு நம்புனாங்க. மனிதர்களோட தனிமையெல்லாம் தாண்டி வானத்திலிருந்து பூக்கள் மழையா பொழிய அவங்களோட ஆன்மீக இணைப்பு எப்படி ஒரு பிரிக்க முடியாத நித்திய சங்கமமா மாறுச்சு அப்படிங்கறத இந்த காட்சி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுசும் மக்கள் ராதே கிருஷ்ணா அப்படின்னு அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றாங்க. உடல்கள் பிரிஞ்சாலும் ஆன்மா ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் உண்மையான காதலோட உச்சம். இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையான காதல் அப்படிங்கிறது ஒருத்தரை நம்ம கூடவே வச்சுக்கிறதுல இருக்கா, இல்ல தூரத்துல இருந்தாலும் அவங்க ஆன்மாவோடு கலந்து விடுறதுல இருக்கா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான விளக்க தொகுப்புல சந்திக்கலாம்.